அதிமுக இடத்த பிடிக்கணும் தானே பாஜகவோட நோக்கமா இருக்கு. ஸோ வந்து அதிமுக முக்கியமான தலைவர்கள் விஜய் கொண்டு வந்தா அதிமுக வீக்கா இருக்கும், ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்த வந்து பாஜக பிடிக்கலான்னு ஒரு ஐடியா பண்ணலாம்ல. அப்துல் காதருக்கும் அமாவாசைக்கும் என்ன சம்பந்தம்? ஒட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறீங்க. உங்க விருப்பம். தமிழ்நாட்டில் எல்லாரும் இப்படிதான் முடிச்சு போடுறாங்க. இதுவரை பாஜக ஒன்றும் சாதிக்கலைங்கிறத ஒத்துக்கிறீங்களா? 50 வருஷம் அரசியல்வாதிக்கு செங்கோட்டையனுக்கு கொடுத்த முக்கியத்துவம் என்ன? 50 செகண்டு நல்லா பண்ணியிருக்கீங்க. அது கை இப்படி வச்சுருப்பார். நம்ம நியூஸ்லலாம் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்த ஆங்கருக்கு மூவ்மெண்ட் வரனா இப்படி வச்சுக்குவாங்க, இல்லை இப்படி வைப்பாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள். இது வச்சுட்டு ஒரு வெள்ளை சொக்கா போட்டு நல்ல இதில் ஏன் ஒரு பத்திரிகையாளர் சந்திக்கல? என்ன பிரச்சனை? அப்போ பயம். இப்போ முழு நேரம் அரசியல்வாதியாக மாறல. நான் பத்திரிகையாளர் கேட்பாங்க ஒரு சில கேள்வியெலாம், அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு எதிர்கொள்கிறதுக்கு நெஞ்சு தைரியம் இல்லை. இது நிதர்சனமான உண்மை தானே. இப்படியாப்பட்ட ஒரு தலைவரை நம்பி தான் செங்கோட்டையன் போயிருக்கிறார். இல்லை யாருக்கு உண்டான தேர்தல்? செங்கோட்டையன் முதலமைச்சராக வரப்போகிறாரா, இல்லை செங்கோட்டையன் அமைச்சராக போகிறாருன்னு தேர்தலா? எடப்பாடி பழனிசாமி திருப்பி முதலமைச்சராக வரணுமா வேணாமா, இல்லை ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வரணுமா வேணாமா, இவ்வளோதான் தேர்தல். இதில் சம்மந்தமே இல்லாமல் ஜி சொன்னார், ஜி ஜின்பிங் கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு அங்கே இங்கே போய் நட்டாத்தில் போய் நின்னாச்சு. சரி, நட்டாத்தில் நின்னதுக்கப்புறம் அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாரு யார்? நயினார். ஆனால் பார்த்துங்க, அவசரப்பட டெல்லிக்கு வாங்க, திருப்பி வந்து ஜியை பாருங்கன்னு. சங்காத்தமே வேணாம் அப்படின்னு முடிஞ்சு போச்சு. இப்போ இதனால் என்னன்னா அதிமுக இனிமேல்ட்டு யாருன்னா டெல்லிக்கு ரிப்பப்ளிக் டே குடியரசு தினத்துக்கு கூப்பிட்டா கூட யாரும் போக மாட்டாங்க. ஐயா வானாயா, ஒரே ஒரு அழைப்பு நீங்கள் வந்து எடப்பாடியாருக்கு கொடுத்தா போதும், நாங்களாம் அந்த பக்கமே வர, தொகுதியில் வேலை இருக்குது அப்படின்ட்டுருவாங்க. பலம் நிரூபிக்காத ஒருத்தருக்கு செல்வாக்கு கிடையாதுங்கிறத ஜெயலலிதா அம்மையார் தான் முத நிரூபித்தாங்க. அது பிறகு விக்கிரவாண்டியில் அவர் கள்ளக்குறிச்சி சாராயச்சாவை பார்த்து நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சிட்டு போலிங் கூடிட்டு திமுகவுக்கு போலிங் கூட்டிட்டு அன்னைக்கு திமுகவுக்கு தலைமையேற்று நடத்தினது உதயநிதி ஸ்டாலின் தான். சுவர் ஷாட்டுங்கிறனால கனிமொழியும் கமல்ஹாசனும் கூட வரல. சுவர் ஷாட்டு உதயநிதிக்கு அந்த பேர் போட்டுன்னு அவங்க அப்படிதான் செய்வாங்க. அவங்க அதை செய்தாங்க. அப்போ அந்த இடத்துல உதயநிதி லெஃப்ட் ஹேண்டில் விஜய் டீல் பண்ணிட்டாரு விக்ரவாண்டிலன்னு கூட நான் சொன்னேன். இப்போ இந்த கருத்தெல்லாம் யார் பேசுவாங்கன்னா எடப்பாடி தரப்பையும் எடுத்து பேசணும்னு நான் கருதுறேன். எனிவே விஜயை பொறுத்தவரை என் நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை. அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு. அவர் நிரூபித்தாதான் வாக்கு பலம். 2026 தேர்தல் ஆணையம் சொல்றது தான் விஜய்க்கு வாக்கு. இபிஎஸ் வந்து இன்னைக்கு என்ன பண்றாரு? செங்கோட்டையன் பத்தி என்கிட்ட கேட்காதீங்க, அவரை பத்தி என்கிட்ட கேட்க கடந்து போறாரு. நான் சொல்றது தொண்டர்கள் நாளைக்கு போய் பொதுமக்கள் கிட்ட, வாக்காளர்கள் கிட்ட, வயசா போச்சு, 77 வயசு ஆகுது. இவரு போயிட்டு பொது செயலாளர் உனக்கு 10 நாள் நான் வந்து பாசாபாய் மார்க் ஆண்டனிக்கு குத்தா மாதிரி 10 நாள் அப்படின்னும் போது அவர் முடிச்சு விட்டாரு. தோத்து போயிட்டீங்க. அந்த அந்த அதிமுக ஒருங்கிணைப்பு, அதிமுகவை வலிமைப்படுத்துன்னு சொன்னது பொய். செங்கோட்டையும் விஜய்க்கு பிளஸ், பண்ருட்டி அண்ணன் விஜயகாந்த் பிளஸ் மாதிரி செங்கோட்டையும் விஜய்க்கு பிளஸ். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதாவது அமித்ஷா பார்க்கவில்லை, பாஜக தலையிடவில்லை. தலையிடாத ஆளுக்கு என்ன வேலை? கட்சி இங்கே அதிமுகவில் நீங்கள் இருக்கிறீங்க, கட்சி ரெட்டலையோட தலைமையகம் இங்கே இருக்குது. ஓபிஎஸ் டெல்லிக்கு போகிறாருன்னா அவருக்கு தேர்தல் ஆணையத்தில் கேஸ் இருக்குது, வழக்கு இருக்குது, பிரச்சனை இருக்குது, அதனால் போகிறாரு. புரிஞ்சிக்க முடியுது. நீங்கள் எதுக்கு போனீங்க? அப்போ யாரோ கூப்பிட்டாங்க, நீங்களே சொன்னீங்க அவங்க கூப்பிட்டாங்க நான் போனேன்னு. 2வது வாட்டி நீங்களாக தான் போயிருக்கிறீங்க. இதெல்லாம் பண்ணிங்க. சரி, அதோட அப்படியே விட்டுருந்தா கூட மேபி லாஸ்ட் நேரத்தில் எதனா ஒன்று மாறியிருக்கலாம். இல்லை வெறும் கோபிச்செட்டிப்பாளையம் அவருக்கு அந்த சீட்டை திருப்பி கொடுத்துரும் கூட அவருக்கு இருக்கிற லாபியில் வந்து பேசி வாங்கியிருக்கலாம். பட் அவருக்கு என்னன்னா கிட்டத்தட்ட பயம் வந்துடுச்சு. எடப்பாடி பழனிசாமி நம்மளை எம்எல்ஏ கூட ஆக்க மாட்டார், திருப்பி சீட்டு கூட கொடுக்க மாட்டார். அந்த பயத்தின் காரணமாக தான் அவர் என்ன பண்ணுறாரு, இதை பெருசாக்குறாரு. எடப்பாடி ஒரு தொகுதியெல்லாம் விடல, பிடிச்சது எனக்கு தான், இதில் யாரும் பங்கு பெற வந்துடக்கூடாது. நாளைக்கு எல்லாரும் சேர்த்து சட்டமன்றத்தில் தோற்று போகுது, தோக்குறக்குள்ள வாய்ப்பு தான் அதிகம். தோற்று போகுதுன்னு வைங்க, அப்போ எடப்பாடியை தூக்கி போட்டுக்கிட்டு ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா எல்லாம் செங்கோட்டையனை பொதுச்செயலாளர் ஆக்கிடுவாங்கல்ல. அதுக்கு அவர் பயப்படுறாரு. தப்பு இல்லை. அவர் பிடிச்சதை யார் விடுவா? எடப்பாடியும் பிடிச்சதை விட தயார் இல்லை. நான் திரும்ப அதுதான் சொல்கிறேன். காம்ப்ரமைஸ் இதுக்கெல்லாம் எடப்பாடி சம்மதிக்க மாட்டாருங்கிறத சசிகலாவுக்கு எதிராக பேசிகிட்டு இருந்த போது எடப்பாடிக்கு ஆதரவு இல்லாது. எதிர் எடப்பாடியார் எலெக்ஷன் சொல்லும் போதும் கவுண்டர் பண்ணுவாருன்னு சொல்லும் போதும், அவர் கலைஞர் புரட்சி தலைவர் மாதிரி தலைவராக வருவார்னு சொல்லும் போதும் என்ன சொன்னாலும் அதை தான் இப்பவும் சொல்கிறேன். அவர் தேர்ந்த அரசியல்வாதி, தான் பிடிச்சபடியே அவர் விட மாட்டார். காம்ப்ரமைஸுக்கோ ஒற்றுமைக்கோ அவர் தயார் இல்லை. தயாரானால் பின்விளைவுகள் இப்படி இருக்கும்னு அவருக்கு தெரியும். இவருக்கு யாரோ ஆசை காட்டியிருக்காங்க. என்னன்னு, அண்ணன் நீங்கள் எம்மாம் பெரிய ஆள், நீங்கள் தான் முதலமைச்சராக வந்திருக்கணும், வாய்ப்பு வந்தது போச்சு. வாய்ப்பு வந்தது, ஆனால் அதை தவற விட்டது அவர். அந்த அந்த ஆழ் மனசில் அது பதிஞ்சு போச்சு. உடனே இங்கேருந்து ஹரித்வார் போகிறது, நிர்மலா சீதாராமனை பார்க்குறது, அமித்ஷாவை பார்க்குறது, இங்கே பார்க்குறது, அங்கே யூட்டர்ன் போடுறது, இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாரா? இதெல்லாம் பண்ணால் இப்போ இவர் உதயநிதி ஸ்டாலின் இருக்கார், இளைஞரணியில் யாரோ ஒருத்தர் இருக்கிறார், அவர் கீழே. அவர் வந்து ஒரு உதயநிதி ஸ்டாலினை கூப்பிட்டு இதெல்லாம் எப்படி பண்ணக்கூடாது இப்படின்னு மாற்றினா அந்த கட்சியில் விடுவாங்களா? அதில் செங்கோட்டையனுக்கு என்னென்னா, திமுகவில் வந்து முத்துசாமி 40 வருஷ ரைவல் கூட இருக்கணும்.
ஸ்டாலினுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணிக்குவாப்புல, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி ரொம்ப ஜூனியராக இருந்து இன்னைக்கு தமிழ்நாட்டிலே நம்பர் 1 ஆர்கனைசருங்கிற லெவலில் பேர் பெற்றிருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியும் பெரிய அளவு ஸ்டாலினுக்கு ஒரு நம்பிக்கைக்குரியவராட்டு ஒரு யங்ஸ்டர் மிக கடுமையாக ரவுண்ட் த கிளாக் ஒர்க் பண்ணி அந்த கொங்கு மண்டலத்தில் ஏற்கனவே ஒரு 5 விழுக்காடு ஓட்டை ஏற்றிட்டார். உள்ளாட்சி தேர்தல் பட்டி கலாச்சாரம் அதை ஏற்றிட்டார். மீண்டும் அவரோட ஒரு ஆளுமை தான் அங்கே மேலோங்கி நிற்கும். இவருக்கு ஒரு கோபிச்செட்டிப்பாளையம் சீட்டுங்கிறதோட கன்ஃபைன் ஆகும். அதுக்கப்புறம் என்னங்கிறது தெரியாது. ஸோ அவர் எடப்பாடியை பலகீனப்படுத்துறதுக்கு சினிமா ஹீரோவான விஜய் தான் கரெக்ட். நம்ம நோக்கம் எதிரியை பலகீனப்படுத்தணுங்கிற அடிப்படையில் அவர் விஜய்கிட்ட போகலாம். இப்போ இவர் சொல்ற மாதிரி வந்து அடுத்தடுத்து அதிமுகவில் எடப்பாடி எதிர்ப்பாளர்கள் அதிருப்தியாளர்கள்லாம் வந்து தாவேக்கான போய் சேர வாய்ப்பு இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? செங்கோட்டையும் அதுக்கான மூவ் செய்யலாம். இப்ப எடப்பாடிக்கு எதிர்ப்பாளர்கள் அதுல சந்தோஷப்படலாம். துக்ளக் ரமேஷ் அதுல ஆசைப்படுறாரு. நானும் செங்கோட்டையன் 4 வரை எடுத்துக்கொண்டு எடப்பாடியை பலகீனப்படுத்தினா நல்லதான்னு கூட நானும் நினைக்கிறேன். இவர் கிட்டத்தட்ட யாரை எதிர்த்து அரசியல் களம் இப்ப நிக்க போறாருன்னா செங்கோட்டையன் வர்சஸ் செந்தில் பாலாஜி, செந்தில் பாலாஜி வர்சஸ் வேலுமணி. இந்த கிராஃப்ல செங்கோட்டையன் கம்பு சுத்திடுவார். யாரை எடுத்து? தொண்டாமுத்தூர் எஸ்பி வேலுமணி எதிர்த்து செங்கோட்டையன் கம்பு சுத்திடுவார் கோயம்புத்தூர் பெல்ட்டில். அதே மாதிரி செந்தில் பாலாஜி இவர் ஈரோட்டில் ஓட்ட போடுறத செந்தில் பாலாஜியும் ஈரோடு முத்துசாமியும் வேடிக்கை பார்ப்பாங்க. அதாவதுங்க பர்செப்ஷன். இன்னைக்கு போனது 2 நாள் செய்தியில் காட்டுறது வேற, நான் பேசுறது ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4 பூத்துன்னு போட்டு வேட்பாளர் நீதான் போட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்பீட் எடுப்பாங்க. நான் சொன்னவங்கெல்லாம் அவர் எந்த காலத்திலேயே நான் வந்து இந்து சக்தி கூட போக மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அவரே சொல்லிட்டாரு 9,000 கோடி வந்து பேரம் பேசினாங்க, அமைச்சர் பதவியெல்லாம் கொடுக்குறேன். அதெல்லாம் நான் மறுக்கலைங்க, காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன், அதெல்லாம் மறுக்கலைங்க. அதுக்காக அங்கே போய் சொல்றாரு பாஜக என்னங்க சாதிச்சுட்டு. நீங்க ஆர்கே நகர் நோட்டா ஒரு பக்கம் சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் வந்து சிவா நான் பாஜக என்ன சாதிச்சுட்டுன்னு கேட்டேன். சிவா அதுக்கு எனக்கு விளக்கம் சொல்லுங்க. ஏதோ ஒரு கட்சியில இல்ல விஜய் கட்சியில ஆதவர்ஜுனா எல்லை மீறி ஒரு சில விஷயத்த பேசுறாரு. சிட்டிக்கு போட்டு 1 வீக் டைம் தரேன், பிகாஸ் ஐம் வெரி ரிச் ஃபெலோ, யூ நோ ஐம் கமிங் வித் லாட் ஆஃப் மணி, ஐம் ஸ்பெண்டிங், ப்ளீஸ் லிசன் டு மீ மிஸ்டர் விஜய் அப்படின்னா விஜய் என்ன பண்ணுவார்? நாளைக்கு காலைல பல்லு வளர்க்கும்போது யோசிப்பாப்பில், சரி நைட் யோசிச்சா தப்பான முடிவு வந்துடும், காலைல பல்லு வளர்க்கும்போது இல்லை போதும், இனஃப் இஸ் இனஃப், சீட்டை கீச்சு டரன்னு அமிச்சிடும். இதுதானே எடப்பாடி பழனிசாமி பண்ணார். விஜய்க்கு பலம்ங்கிறது ஒரு 20 சீட்டுக்குள்ள தான் விஜய்க்கு தகுதி, பலம் நிரூபிக்காதவங்க தகுதி 20 சீட்டு தான்னு எடப்பாடி தரப்பு சொன்னாங்க. நான் அந்த தகுதி கூட பலம் நிரூபிக்காதவருக்கு கிடையாதுங்கிறது என்னோட ஆணித்தரமான கருத்து. பலம் நிரூபிக்காத ஒருத்தரால் ஒரு பிரச்சார பீரங்கியாக இருக்க முடியும், அடுத்து அவர் சேர்ந்த ரசிகர்கள் ஓட்டை கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அது வந்து ஒரு அரசியல் சக்தி அல்ல, அடையாள அரசியலுக்கு தான் பலன் நிரூபிக்காதவருக்கு சீட்டு கொடுக்க முடியும். இந்த திமுக மேல உள்ள எதிர்ப்புலையும் சீமான் மேல உள்ள காழ்ப்புணர்ச்சியிலையும் பலன் நிரூபிக்காத ஒருத்தர போலியா பொய்யா ஏட்டு சுரக்கையாட்டு சில போலி மனிதர்கள் அரசியல் சக்தினி காட்டிட்டு இருக்காங்க. அந்த போலிகளின் முகத்திலேயே நான் கிழிச்சிட்டு இருக்கிறேன். கவுன்சிலருக்கு நின்று சட்டமன்ற உறுப்பினர் ஆனவர் இவர் வந்து 3 லட்சம் ஓட்டு இருக்கிற இடத்துல 30,000 40,000 ஓட்டில் பெரிய காலத்தில் ஜெயிச்சவர். அவரும் இவரையும் ஒன்றா வந்து பற்றி சொல்லிட்டாரு. இப்போ தெரியாது, அது போக தெரியும். அதாவது சம்டைம்ஸு இருக்கிற இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் ஏதோ ஒரு கோவத்தில் ஏதோ ஒரு வைராகத்தை தூக்கி போட்டு போயிடுவீங்க. போனதுக்கப்புறம் தான் ஐயோ நிழலில் இருந்துருக்குறோமோ இவ்வளோ நாள், நம்ம இப்போ வெயிலில் வந்துட்டோமே அப்படின்ற அந்த எண்ணோட்டம் வரும். நீங்கள் இங்கே வந்து நேராக 1000 பிரச்சனை இருந்தாலும் சரி, செங்கோட்டையன் அவர்கள் அப்பாயின்மெண்ட் வாங்காமல் எடப்பாடி பழனிசாமி போய் சந்திக்க முடியும். நேராக போயிட்டு செங்கோட்டையன் வந்திருக்கிறேன்னா செங்கோட்டையனை தடுத்து நிப்பாட்டுறதுக்கு அங்கே ஓஏவோ பிஏவோ இல்லை செக்யூரிட்டியோ கிடையாது. இது அதிமுக. ஆனால் அங்கே பார்க்குறோம் எப்படி வண்டிக்குள்ளே போயிட்டு வர்றது கொள்வது. ஆதவ்கிட்ட டிஸ்கஸ் பண்ணோம், ஜானுக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணோம். அவ்வளோ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஃபெசிலிட்டேட் பண்ணுவாங்க, அப்புறம் போக ஃபோன் எடுக்க மாட்டாங்க. என்னப்பா தம்பி, இல்லைண்ணே அண்ணன் கூட இருந்தேன் அதான் ஃபோன் எடுக்கல அப்படின்னு இந்த அண்ணன்கிட்ட சொல்லுவாங்க. பிஸியாக இருக்காருண்ணே என்னண்ணே இல்லைண்ணே ஜனநாயகம் படம் முடிஞ்சுது, இன்னொரு படமும் பண்ணலான்னு சொல்லிட்டு காசு இல்லையா தேர்தலுக்கு செலவுக்கு, இன்னொரு படம் பண்ணுறாரு, அதனால் கொஞ்சம் ஷூட்டிங்கு நைட்டு லேட்டாக தானே தூங்கினார். இவர் வெடிக்காத்தானே ஏஞ்சிக்கிறார். யார்? செங்கோட்டையன். காலையிலே ஏஞ்சி வாக்கிங்லாம் போயிட்டு எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு சூரிய நமஸ்காரம் ரேஞ்ச் அந்த ரேஞ்சில் இருப்பார். இவர் காலையிலேயே அவரு லேட்டாக தான் எதுவுமே செய்வார். நம்பால்